إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله الصلاة على النبي والسلام على الرسول الشفيع المبتحي والحبيب العربي. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله سيدنا محمد صلى الله عليه وسلم أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في القرآن الحميد: بسم الله الرحمن الرحيم. ووضع الكتاب وترى المجرمين مشفقين مما فيه ويقولون يا ويلتنا ما لهذا الكتاب لا يغادر صغيرة ولا كبيرة إلا أحصاها ووجدوا ما عملوا حاضرا ولا يظلم ربك أحدا. وقال النبي صلى الله عليه وسلم: من لزم الاستغفار جعل الله له من كل هم فرجا ويرزقه من حيث لا يحتسب أو كما قال عليه الصلاة والتسليم. கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்மார்களே, ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மேலான கட்டளையை ஜும்மாவுடைய ஃபர்தை நிறைவேற்றுவதற்காக ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய எல்லோரையும் அல்லாஹ் கபூல் செய்திருக்கிறான். ரப்பினுடைய மேலான திருப்தியை நம்முடைய வாழ்வில் லட்சியமாக கொண்டு இந்த உலகத்தில் அதற்கு ஏற்ப வாழ்ந்து காண்பித்த வல்லல் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிசுத்தமான வழியில் நின்று இரு உலகத்திலும் வெற்றி பெற்ற சாலிஹீன்கள், அருளாளர்கள், வலிமார்கள், நாதாக்கள், நல்லோர்களின் கூட்டத்தில் அல்லாஹு தஆலா நம்மையும் நம் சந்ததிகளையும் கபூல் செய்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, நாம் எல்லாம் முஃமின்கள். அல்லாஹுவையும் ஆகிரத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமையும் நம்பியவர்கள் நாம். இந்த உலக வாழ்க்கையினுடைய முடிவு, அதற்கு பின்னால் நாம் எழுப்பப்படுவோம், எல்லோரும் ரப்பிடத்தில் மீளுவோம், அதற்கு பின்னால் எழுப்பப்படுவோம். எழுப்பப்பட்டதற்கு பின்னால் நம் ஒவ்வொருவரிடத்திலும் ஹிசாப் இருக்கிறது, கேள்வி கணக்கு இருக்கிறது என்று நாம் நம்பி இருக்கிறோம். இன்ன இலைனா இயாபகும் சும்ம இன்ன அலைனா ஹிசாபகும். எல்லோரும் நம்மிடத்தில் கண்டிப்பாக நீங்கள் மீண்டே தீருவீர்கள். சும்ம இன்ன அலைனா ஹிசாபகும், எல்லோருக்கும் ஹிசாப் இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். இதை நாம் நம்பியவர்கள். அதனால் இந்த உலக வாழ்க்கை என்பது நிலையானதல்ல, இது தேவைதான். ஆனால் ஆகிரத்தினுடைய வாழ்க்கை தான் ஹைரானதும் நிலையானது. இந்த உலகத்தினுடைய வாழ்க்கைக்கு பின்னாலே ஆகிரத் என்ற வாழ்க்கை இருக்கிறது, அதிலே நமக்கு கேள்வி கணக்கு இருக்கிறது என்று நாம் நம்பியவர்கள். அருமையானவர்களே, அப்படி கேள்வி கணக்கு தொடங்கும் பொழுது அல்லாஹு தஆலா சொல்கிறார், ஒவ்வொரு மனிதனிடத்திலேயும் அவர்கள் இந்த உலகத்தில் செய்த காரியங்கள் அனைத்திற்குமான ஒரு ஏடு கொடுக்கப்படும் என்று அல்லாஹ் சொல்கிறார். சூரத்துல் கஹ்ஃபில் வருகிறது, அல்லாஹு தஆலா ஒவ்வொரு மனிதனிடத்திலேயும் ஒரு ஏட்டை, அவர்கள் வாழ்க்கையில் செய்த எல்லா காரியங்களை குறித்த மொத்த தொகுப்பான ஒரு ஏட்டை ஒவ்வொரு மனிதனிடத்திலும் வழங்கப்படும். அந்த நேரத்தில் இந்த மனிதன் சொல்வான், சூரத்துல் கஹ்ஃபில் வருகிறது, யா வைலத்தனா மாலிஹாதல் கிதாப், எனக்கு வந்த சோதனையை, இது என்ன புதுமையான வேதமாக, புதுமையான ஒரு ஏடாக இருக்கிறது. லா யுகாதிரு ஸகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா, உலகத்தில் நான் செய்த சின்ன பெரிய எதையுமே இது விட்டு வைக்கவில்லை. நாம மறந்துருவோம் உலகத்தில் செய்த காரியங்களுடைய நிலைகளை குறித்து. நமக்கு பழகாக ஆகிவிடும். நமக்கு காலங்கள் கழிய அந்த செய்திகள் நமக்கு கவனம் இல்லாமல் ஆகிவிடும். ஆனால் அந்த ஏடுகளை பார்த்த பிறகு மனிதன் உணர்வான், சொல்வான். அல்லாஹ் சொல்கிறான், இது என்ன ஏடு? லா யுகாதிரு ஸகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா, உலகத்தில் நான் செய்த ஒரு சின்ன காரியத்தையும் இது விட்டுவிடவில்லையே, எந்த ஒரு பெரிய காரியத்தை விட்டு வைக்கவில்லையே. இல்லா அஹ்ஸாஹா, அது இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. வஜது மா அமிலு ஹாதிரா, இந்த உலகத்தில் அவர்கள் செய்த எல்லா காரியங்களும்
கண் முன்னால் அந்த நேரத்தில் அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள். ரப்புக்கு ஆகதா, உன்னுடைய ரப்புக்கு யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டான். அருமையானவர்களே, மனிதன் வாழ்க்கையிலே தவறுகளை செய்பவன் தான். ஆனால் அந்த தவறுகளை செய்யக்கூடிய மனிதன் இந்த உலகத்தில் ரப்பின் புறத்திலிருந்து உண்டான மக்ஃபிரத்தை, அவனுடைய மேலான மன்னிப்பை இந்த உலகத்தில் நாம் பெற்றுக்கொண்டு ரப்பை அடைந்து விட்டோம் என்று சொன்னால் பாக்கியமானவர்கள். இல்லை என்று சொன்னால் நிலையான நஷ்டம். அல்லாஹ் நம்மை பாதுகாத்தரல வேண்டும். அந்த நஷ்டத்தை நம்மால் தாங்க இயலாது, எண்ணி பார்க்க இயலாது, எந்த பிரகரம் செய்யவும் இயலாது. அதனாலே நாம் வாழும் உலகத்தில் நாம் தெரிந்தோ தெரியாமலோ பல நேரங்களில் பலவிதமான பாவங்களை உலகத்தின் மீது கொண்ட மோகத்தின் காரணத்தினாலே, மறுமை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அலட்சியத்தின் காரணத்தினால் எத்தனையோ பாவங்களை நாம் செய்திருக்கலாம். ஆனால் ரப்பிடத்தில் நாம் கதறி அழுது அந்த பாவங்களுக்கான மன்னிப்பை தேடி மக்ஃபிரத்தை பெற்று ரப்பிடத்தில் நாம் சென்றால்தான் பாக்கியவான். மார்க்கத்தை பொறுத்தவரையிலே மக்ஃபிரத்து தேடுவது என்பது, அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை தேடுவது, அல்லாஹ் தஆலா அதை ஒரு பாக்கியமான கண்ணியமான நிலையில் ஆக்கி வைத்திருக்கிறார். யாரிடத்திலையும் போய் நம்முடைய பாவத்தை விண்ணப்பிக்க வேண்டியதில்லை. நம்முடைய பாவத்தை யாரிடத்திலும் சொல்லி பரத்த வேண்டியதில்லை. அதற்கான பகரங்களாக கண்ட அற்பமான அறிவிற்கும் மனித நிலைகளுக்கும் சம்பந்தமில்லாத காரியத்தை அல்லாஹ் சொல்லவில்லை. நீ ரகசியமாக அழுது, நீ ரகசியமாக ரப்பிடத்தில் சொல். ரப்பே, என்னுடைய மனோ இச்சைக்கும் என்னுடைய மனது விருப்பத்திற்கும் ஆசைப்பட்டு இந்த பாவங்களை நான் செய்துவிட்டேன் ரப்பே. எல்லாவற்றையும் நீ அறிந்தவன், உனக்கு எதுவும் ரகசியம் அல்ல ரப்பே, நீ அறிந்தவன். உன்னுடைய அடிமையான நான் உன்னிடத்தில் வேண்டுகிறேன், என்னை மன்னித்து விடு ரப்பே. மக்ஃபிரத்தை மாத்திரம் அவர்கள் பெற்றுக்கொண்டால் வாழ்க்கையில் எதையெல்லாம் பாக்கியம் என்று கருதுகிறார்களோ எல்லாவற்றையும் விட அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மக்ஃபிரத்து தான் உன்னதமானது என்று. அதனாலே மக்ஃபிரத், அல்லாஹுவின் புறத்திலிருந்து உண்டான பாவ மன்னிப்பை வாழ்க்கையில் நாம் பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் பாக்கியவான், நாம் பாக்கியவான். பெருமக்களே, அந்த மன்னிப்பை பெறுவதற்கு தயாளமும் கருணையும் கொண்ட அல்லாஹ் சில சந்தர்ப்பங்களை மனிதர்களுக்கு தருகிறான். சில வாய்ப்புகளை அல்லாஹ் அதிகப்படுத்தி தருகிறான். அந்த வாய்ப்புகளில் ஒன்றுதான் ரமலான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் அதரக ரமலான், யார் ரமலானுடைய மாதத்தை பெற்றுக்கொண்டு ஃபலம் யுக்ஃபருலா, அந்த ரமலான் அவனுடைய வாழ்க்கையில் அவன் செய்த பாவங்களுக்கு மன்னிப்பாக அமையவில்லை என்று சொன்னால் அவனுக்கு நஷ்டமும் நாசமும் என்று சொன்னார். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். அருமையானவர்களே, வாழ்க்கையில் யார் ரமலான் என்ற ஒரு மகத்தான சந்தர்ப்பத்தை பெற்றுக்கொண்டு அதை தன்னுடைய வாழ்க்கையில் மன்னிப்பிற்கு காரணமாக ஆக்கிக் கொள்ளவில்லை என்று சொன்னால் அவன் நாசமாகட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் சொன்னால் என்று நாம் படித்திருக்கிறோம். அப்படியானால் இந்த ரமலான் எவ்வளவு பெரிய சந்தர்ப்பம், இந்த ரமலான் எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம். நாம் வாழ்க்கையிலே பாவம் என்று தெரிந்து செய்த பாவங்கள் ஒரு பக்கம், பாவம் என்று தெரியாமலே செய்த எத்தனை பாவங்கள், சில பாவங்களை நன்மை என்று நினைத்துக் கொண்டு செய்த எத்தனை பாவங்கள். ஓஹும் யஹ்சபூன அன்னஹும் யுஹ்சினூன சுன்ஆ, நல்லதை செய்யறோம் நினைச்சிட்டு எத்தனை ஒரு பாவத்தை செய்துகிட்டு இருக்கிறாங்கிறான். குல் ஹல் நுனப்பியுக்கும் பில் அக்ஸரீன அமாலா, வாழ்க்கையில் நஷ்டப்பட்டவர்கள் யார் தெரியுமா? வாழ்க்கையில் நஷ்டப்பட்டவர்கள் நல்லதை செய்யறோம் நினைச்சிட்டு எத்தனையோ பாவங்களை. அப்படியானால் நம்முடைய பாவங்களின் வகையும் கணக்கும் எண்ணிக்கையும் அடங்காது. அருமையானவர்களே, அதனாலே உள்ளத்தால் செய்த பாவங்கள், நம்முடைய அவயவங்களால் செய்த பாவங்கள், நம்முடைய பேச்சுக்களால் செய்த பாவங்கள் என்று எண்ணி பார்த்தால் எந்த நாளும் எந்த நிலையும் பாவங்களை விட்டு நாம் தப்பிக்கவில்லை என்று எண்ணக்கூடிய அளவிற்கு பாவத்தை நினைத்து பார்த்தால் தெரியும். அதனாலே அல்லாஹ்விடத்தில் நாம் மன்னிப்பை கேட்பதற்கு குறிப்பாக ரமலான், அதிலேயும் குறிப்பாக கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவ்வலஹு ரஹ்மத்துன் வ அவ்ஸத்துஹு மக்ஃபிரா, ரமலானுடைய மத்திய பத்திருக்கிறதே ரப்பினுடைய விசேஷமான மன்னிப்பின் பத்துன்னு சொன்னார். இதெல்லாம் ஒரு சந்தர்ப்பம், இதெல்லாம் ரப்பு நமக்கு அளிக்கக்கூடிய சன்மானம். அல்லாஹ் சில வாய்ப்புகளை தருகிறான். இந்த வாய்ப்பை மனிதன் பயன்படுத்துகிறானா என்று பார்க்கிறான். ரப்பே, உன்னுடைய அதாபை தாங்குவதற்கோ உன்னுடைய அதிருப்தியை தாங்கிக் கொள்வதற்கோ எனக்கு சக்தி இல்லை ரப்பே. உலகத்தில் வலிமை வாய்ந்த ஒரு மனிதனுடைய அதிருப்தியை என்னால் தாங்க இயலவில்லை, அவனுடைய கோபத்தை என்னால் தாங்கிக் கொள்ளவில்லை என்றால் ராஜாதி ராஜனான ரப்பே,
நீ எப்படி மகா கருணை உள்ளவனோ அதே போல் ரப்பின் பிடி கடுமையானது என்று நீ சொன்னாய். உன்னுடைய பிடி வந்துவிட்டது என்று சொன்னால் அதை தாங்க இயலாது என்ற அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை கேட்பதற்கு, அவனுடைய மேலான மக்ஃபிரத்தை பெற்றுக் கொள்வதற்கு இந்த இரண்டாவது ரமலானுடைய இந்த இரண்டாவது பத்தை பாக்கியமாக நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். நாம் யாரிடத்திலும் போய் செல்ல வேண்டியதில்லை, ரகசியமாக. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறானே, உலகத்தில் மனிதனுக்கு எல்லா பாக்கியத்தை, எதையெல்லாம் பாக்கியம் என்று கருதுகிறானோ அதை விட சிறந்த ஒன்றை சொல்லட்டுமா? அல்லாஹ் சொல்கிறான், உலகத்தில் சில காரியங்களுடைய அலங்காரம் அவர் மனிதர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. மினன் நிசா, பெண்கள், ஒல் பனீன, மக்கள், பொருளாதாரம். அல்லாஹ் சொல்கிறான், விவசாயம், கால்நடைகள், நமக்கு உபயோகிக்கக்கூடிய பொருள்கள் என்று எல்லாவற்றையும் சொல்கிறான். எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு இதைவிட சிறந்ததை உங்களுக்கு தரட்டுமா? அல்லாஹ் கேட்கிறான், குல்ல உனப்பிற்கும் பிகைரி மின் தாலிக்கும், இது எல்லாவற்றையும் விட சிறந்த ஒன்றை உங்களுக்கு தரட்டுமா? அது சாதாரணமானதல்ல, நிலையான சொர்க்கம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதை பெற்றுக் கொள்வதற்குண்டான காரியங்கள் என்ன, இந்த சொர்க்கத்தை அடைந்து கொள்வதற்குண்டான வழி என்ன என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது, ஒல் முஸ்தக்ஃபிரீன பில் அஸ்ஹார், சஹர் நேரத்தில் ரப்பிடத்தில் இஸ்திக்பார் செய்யக்கூடியவர். அல்லாஹ் சொல்லக்கூடிய வழி, ரப்பே சொல்லி தரக்கூடிய வழி. நீங்கள் சஹர் நேரத்தில் ரப்பிடத்தில் எழுந்து அல்லாஹ்வே என்னை மன்னித்தருள் என்று நீங்கள் கதறக்கூடிய, கேட்கக்கூடிய, அல்லாஹ்விடத்தில் ரகசியமாக உரையாடக்கூடிய இந்த காரியம் இருக்கிறதே, உலகத்தில் எதையெல்லாம் பாக்கியம் என்று கருதுகிறீர்களோ, எதையெல்லாம் மேன்மையானது என்று நீங்கள் கருதுகிறீர்களோ, மனித உள்ளத்தில் அப்படிப்பட்ட ஒரு ஆசை அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறானோ அதை விட சிறந்ததை அல்லாஹ் தருவான். உன்னதமான, நிலையான, நிரந்தரமான சொர்க்கம். ஆனால் அதற்கு செய்ய வேண்டியது என்னவென்று அல்லாஹ் சொல்லி வரும் பொழுது, ஒல் முஸ்தக்ஃபிரீன பில் அஸ்ஹார், அவர்கள் இஸ்திக்பார் செய்வார், ரப்பிடத்தில் மன்னிப்பை தேடுவார் என்று சொல்கிறார். அருமையான பெருமக்களே, அதனாலே மனிதனுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட பாவங்களை எல்லாம் நாம் செய்திருக்கிறோம் என்று யோசித்து பார்த்தால் நமக்கும் நம்முடைய ரப்புக்கும் தெரியும். நமக்கு நாம் யார் என்று நமக்கும் நம்முடைய ரப்புக்கும் தெரியும். உலகம் நம்மை எப்படி வேண்டுமானாலும் கருதி கொள்ளலாம். நாம் யார், நம்முடைய மனதில் ஓடக்கூடிய எண்ணங்களுடைய நிலைப்பாடுகள் என்ன, அது எவ்வளவு கனமானது, அல்லாஹ்விடத்தில் எவ்வளவு பெரிய தண்டனைக்குரியது, யோசித்து பார்த்தால் நம்மால் தாங்க இயலாது. அருமையானவர்களே, ஆனால் கருணையாளன் அல்லாஹ், அவனிடத்திலே உள்ளம் உருகி ரப்பிடத்தில் தௌபா செய்தால் எந்த பாவத்தையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். எந்த பாவத்தையும். இந்த உலகத்திலே பாவங்களிலே கொடுமையான நிலையிலே உள்ளது ஹம்ஸத் இப்னு அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹு. ரசூலுடைய உள்ளமே நடுங்கி போன ஒரு செயல். வஹ்ஷி அதற்கு ஹம்ஸா அவர்களை கண்டந்துண்டமாக வெட்டினார். உஹதிலே அவயவங்களை எல்லாம் துண்டு துண்டாக அவர் அறுத்தெறிந்தார். கொடுமையான ஒரு நிலையிலே உள்ள ஒரு கொலை. ஆனால் பின்னால் வஹ்ஷியை இஸ்லாத்தின்பால் அழைத்தார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வஹ்ஷியே, நீங்கள் இஸ்லாத்திற்கு வாருங்கள் என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹ்ஷிக்கு இஸ்லாமிய அழைப்பு கொடுக்கிறார்கள். ஆனால் அந்த நேரத்திலே வஹ்ஷி அவர்கள் கேட்கிறார்கள், என்னையா உங்களுடைய மார்க்கத்திற்கு அழைக்கிறீர்கள்? உங்களுடைய வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உங்களுடைய வேதத்தில் சொல்லப்பட்ட வாசகத்தினுடைய நிலை ஒலாயக்கத்துலூன, அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லி காண்பிக்கிறான். பாவங்களுடைய நிலையை பற்றி சொல்லும் பொழுது, வலா யக்துலூன அன்-நஃப்ஸ அல்லதி ஹர்ரமல்லாஹு இல்லா பில் ஹக்கி வலா யஸனூன், கொலையையும் பாவங்களையும் சொல்லி வருகின்ற வரிசையிலே வமன் யஃஅல் ஸாலிக யல்கா ஸாமா, யார் உலகத்தில் அநியாயமா கொலை செய்தார்களோ அவர்களை அல்லாஹ் நரகத்தில் ஆக்குவான். யுதாஃபு லஹுல் அஸாபு யௌமல் கியாமா, கியாமத்தில் அந்த வேதனை பன்மடங்கா ஆக்கப்படும், அதிலே நிரந்தரமாக இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த வேதத்தினுடைய சொந்தக்காரர்களா என்ன ஈமான் என்பார் அழைக்கிறது என்று கேட்டான். அப்பதான் அல்லாஹ் ஆயத்திருக்கனா, இல்லா மன் தாப வ ஆமன வ அமீல அமலன் சாலிஹா. எவ்வளவு பெரிய பாவங்களை செய்திருந்தாலும் ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து அதற்கு பிறகு ஈமானோடு நல்ல அமல்களை தொடர்ந்து செய்தால் அல்லாஹ் மன்னிப்பான் ஆயத்து வந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி இந்த ஆயத்தை சொல்லி விட்டாங்க. வஹ்ஷி கேட்டாராம், செய்த பாவத்துக்கு மன்னிப்பு தேடிடலாம், ஆனா இனிம பரிசுத்தமா இருக்கணும்னு இந்த ஆயத்து சொல்லுது, அது என்னால உத்தரவாதம் கொடுக்க முடியலையா? இனிம பரிசுத்தமா இருக்கணும். வஅமில சாலிஹா,
என்று சொல்லுகிறதே, நான் அதற்கு உத்தரவாதம் கொடுக்க என்னால் இயலவில்லையே என்று சொன்னார். அதற்கு பிறகு அல்லாஹ் தஆலா ஒரு ஆயத்தை இறக்கி வைத்தான். இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ஸாலிக லிமன் யஷா. யார் அல்லாஹ்விற்கு இணை வைக்கிறார்களோ, யார் அல்லாஹ் அல்லாத மற்றவர்களை வணங்குகிறார்களோ, அந்த பாவத்தை தவிர மற்ற எல்லாவற்றையும் அல்லாஹ் நாடினால் மன்னிக்கிறான் ஆயத்து வந்துச்சு. இந்த ஆயத்தை சொல்லி விட்டாங்க. அப்போ வாசி கேட்டாராம், அது அல்லாத பாவங்களையும் கூட அல்லாஹ் நாடினால் மன்னிப்பேங்கிறானே, என் விஷயத்துல அவன் நாடி இருக்கிறானான்னு தெரியலையேன்னாராம். என் விஷயத்துல அவன் நாடி இருக்கிறானா? அதுக்கு பிறகுதான் ஆயத்து வந்துச்சு. குல் யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ். வாழ்க்கையிலே பாவம் செய்த அடியார்களே, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திலிருந்து நீங்கள் நிராசையாக வேண்டாம். ரப்பிடத்தில் நீங்கள் மன்னிப்பை தேடினால் இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ. அல்லாஹ் எல்லாத்தையும் மன்னிப்பான். அல்லாஹ் நம்மையும் அந்த கூட்டத்தில் சேர்த்தார்கள். உண்மையானவர்களை சாதாரணமான ஒரு விஷயம் என்று இதை நினைத்து விடக்கூடாது. இந்த ஆயத்தை சொன்ன பிறகு வாஷி இஸ்லாத்திற்கு வந்தார் என்று பார்க்க. இந்த ஆயத்தை சொன்ன பிறகு வாஷி இஸ்லாத்திற்கு வந்தார். அது மாதிரி சல்லாசமிடத்துல ஒருவர் வருகிறார். அவர் புலம்பிக் கொண்டே வருகிறார். வாதம்பா வாதம்பா, நான் எவ்வளவோ பாவங்களை வாழ்க்கையில செய்துட்டேன், எனக்கு ஈடேற்றம் உண்டா தெரியவில்லையே புலம்பிக்கிட்டே வர்றார். அப்பதான் அவங்கள்ட்ட சொன்னாங்க, சல்லாசமிடத்துல போங்க, அல்லாஹுடைய ரசூல் அவங்க சொல்லுவாங்க, அதுக்கு தீர்வை சொல்வார்கள். சொன்ன உடனே சுல்லாட்ட வந்தார். சல்லாசமிடத்துல வந்த உடனே அவர் சொன்னார், நான் செய்த பாவங்கள் என்று எண்ணினார். சல்லாசல்லம் சொன்னாங்க, இதை ஓதுங்க. அல்லாஹும்ம மக்ஃபிரத்துக்கு அவ்ஸா மின் துனூபினா. யா அல்லாஹ், உன்னுடைய கருணை என்பது என்னுடைய பாவத்தை விட விசாலமானது. உன்னுடைய மன்னிப்பு என்பது என்னுடைய பாவங்களை விட அது விசாலமானது. அதை ஓர் ரஹ்மத்துக்கு அர்ஜாமின் அமாலினா. உன்னுடைய ரஹ்மத் என்பது என்னுடைய அமல்களை விட உன்னுடைய ரஹ்மத்தை தான் நான் ஆதரவு வைக்கிறேன். அமல்கள் ஆதரவு வைக்கிற அளவுக்கு அந்த அமல் ஒண்ணு அப்படி ஒண்ணு நான் ஒண்ணு பெருசாவும் செய்தரல்ல. செய்த அமல்கள் அந்த அளவுக்கு இஹ்லாஸும் இல்லை. அது செல்லத்தக்க அளவிற்குள்ள அமலா என்றும் தெரியவில்லை. எனவே என்னுடைய அமல்களை விட உன்னுடைய ரஹ்மத்து தான் நான் ரொம்ப ஆதரவு வைக்கிறேன். மக்ஃபிரத்துக்கு அவ்ஸா மின் துனூபினா வ ரஹ்மத்துக்கு அர்ஜா மின் அமாலினா என்ற இந்த துஆவை நீங்க ஓதிட்டு வாங்க, அல்லாஹ் உங்களை மன்னிப்பான்னு சொன்னார். அதையே புலம்பிக் கொண்டு நடந்தார். அந்த துஆவையே ஓதிக்கொண்டு நடந்தார். அரபில தான் சொல்லணுங்கிறது இல்லை. யா அல்லாஹ், என்னுடைய பாவங்களை விட உன்னுடைய மன்னிப்பு என்பது விசாலமானது ரப்பே. என்னுடைய அமல்களை விட உன்னுடைய ரஹ்மத் என்பது நான் மிக மிக ஆதரவு வைக்கக்கூடியது ரப்பே என்ற இந்த துஆவை ஓதினார். அல்லாஹ் அவருக்கு மன்னிப்பு அளித்தான் என்ற ஹதீஸிலே நாம் பார்க்கிறோம். அருமையான பெருமக்களே, வாழ்க்கையிலே மனிதனுக்கு வரக்கூடிய எந்த சோதனை ஆனாலும் சரி, எந்த சோதனை ஆனாலும் சரி, அவனை பிடிப்பதற்கான காரணம் அல்லாஹ் சொல்கிறான், மனிதனை நான் பிடிப்பதற்கான காரணமே அவனுடைய பாவம் தான் என்று அல்லாஹ் சொல்றான். மனிதனுக்கு வரக்கூடிய எந்த சோதனையும், எந்த விதமான சிரமமும், அதாபும், அதற்குண்டான காரணமும் பிதம்பிஹி, அவன் செய்த பாவங்கள் தான் காரணம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். உண்மையான பெருமக்களே, அதனாலே புனிதமான இந்த ரமலான், குறிப்பாக இந்த 2வது பத்திலே அல்லாஹ்விடத்திலே நாம் வெறும் வார்த்தைகளால் மாத்திரமல்ல, உள்ளம் உருகி ரப்பிடத்தில் நாம் மன்னிப்பை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். யாருக்கு மன்னிப்பை அல்லாஹ் தருவான், யாருக்கு தரமாட்டான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இன்னம தௌபத்து அலல்லாஹ். யாருக்கு அல்லாஹ் தஆலா அவன் செய்த பாவங்களை என்னிடத்தில் சொல்லி கேட்கும் பொழுது யாருக்கு தௌபாவை வழங்குகிறேன், இல்லதீன யஅமலூன ஸூஅ பிஜானத்தின், யார் பாவங்களை அறியாமல் செய்து சும்மா யதூபூன மின் கரீபின், தாமதம் இல்லாமல் என்னிடத்தில் தௌபா செய்கிறான். பாவத்தை செய்துட்டு பாத்துக்கிறோன்னு இருக்கல்ல, பார்த்துட்டு இருக்கல்ல, அதை நினைத்து 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 என்னிடத்தில் அவன் தௌபா செய்து கொண்டே இருக்கிறான். அல்லாஹு தஆலா அவனுக்கு தௌபாவை அளிக்கிறான். வலைஸத்தி தௌபா, அவனுக்கு தௌபா இல்லை. யார் பாவங்களை துணிவு கொண்டு செய்தான், துணிச்சலோடு செய்தான், யாரும் பார்க்கல, துணிச்சலோடு செய்தான், அதற்கு பிறகு தௌபாவும் உடனடியாக செய்யல, காலதாமதம் செய்யலாம், பாத்துக்கலாம், வயசு இருக்குது, இந்த காலத்துல செய்யாம எப்போ பாவம் செய்ய போறோம், இந்த பருவத்துல இல்லாம எப்ப செய்ய போறோம் என்றெல்லாம் ஏதோ காரணங்களை சொல்லி தௌபாவை தள்ளி 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 போட்டான். அல்லாஹ் சொல்கிறான், அவனுக்கு தௌபா இல்லைங்க.
அப்படிப்பட்டவருக்கு தௌபா இல்லை என்று அல்லாஹு தாலா சொல்கிறார். அருமையானவர்களே, அதனாலே செய்த பாவங்களுக்காக காலதாமதம் இல்லாமல் ரப்பிடத்தில் நாம் மன்னிப்பை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். மன்னிப்பை ரப்பிடத்தில் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். சாதாரணமானதல்ல. இஸ்திக்ஃபார் தேடுகின்ற காரணத்தினால் முதலாவது பலன் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. ஆனால் இஸ்திக்ஃபாரின் காரணத்தினாலே பாவ மன்னிப்பு மாத்திரமல்ல, ஏராளமான பாக்கியங்களை தருகிறார். அதனால்தான் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட நாயகத்தை பார்த்து வஸ்தக்ஃபிருஹு, நாயகமே நீங்கள் அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்யுன்னு சொல்றான். ஏன் சொல்றான்னு சொன்னா, அதை கொண்டு அல்லாஹு தாலா ஏராளமான சன்மானங்களை, இஸ்திக்ஃபார் செய்வதென்பது அல்லாஹுடைய அடிமை என்பதற்கான அடையாளம். சஹாபிகள் சொல்கிறார்கள், மா ராயிது அஹதன் அக்ஸர இஸ்திக்ஃபாரன் மினன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட அதிகமாக அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை தேடிய யாரையும் நாங்கள் பார்க்கிறோம். முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட பரிசுத்தின் திருவுருவமான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரப்பே நீ என்ன மன்னிச்சிருன்னு அதிகமா கேட்கிறாங்க. சித்தீக்குல் அக்பர் வர்றாங்க, யா ரசூலல்லாஹ் எனக்கு ஏதாவது ஓதுறதுக்கு சொல்லித்தாங்க நாயகன், எனக்கு வாழ்க்கையில் ஓதுறதுக்கு ஏதாவது சொல்லித்தாங்க. சித்தீக்குல் அக்பர் யார்? எனக்கு பின்னால் இந்த உலகத்தில் நபித்துவம் என்பது இல்லை. அப்படி நபியாக யாராவது இருப்பதாக இருந்தால் அதற்கு உமர் இப்னு கத்தாப்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ஹதீஸிற்கு விளக்கம் சொல்லக்கூடிய பெருமக்கள் சொல்வார்கள், அப்படியானால் அபூபக்கர் சித்தியக்கனுடைய நிலை, எனக்கு பின்னால நபித்துவம்ங்கிறது கிடையாது, அப்படி இருப்பதாக இருந்தால் உமர் ரலியல்லாஹு சொன்னாங்களே, அப்படியானால் சித்தியக்குல் அக்பர் அவர்கள் அவர்கள் அந்தஸ்து உள்ளவர்கள் அல்லவா? இந்த ஹதீஸிலே பெருமக்கள் விளக்கம் சொல்வார்கள், என் காலத்திலேயே ஒருவர் நபியாக இருப்பதற்கு தகுதி என்றால் அது சித்தியக் என்று சொல்வார். ஆனால் நபித்துவம் என்பது முடிந்து போய்விட்டது. அப்படிப்பட்ட சித்தியக் நாயகம் ரசூலிடத்தில் வந்து கேட்கிறார்கள், எனக்கு ஓதுறதுக்கு ஏதாவது சொல்லித்தாங்க. அல்லாஹும்ம இன்னி வலம்து நஃப்ஸி, யா அல்லாஹ் நான் ரொம்ப அநியாயம் பண்ணிட்டேன், என்னுடைய நஃப்ஸுக்கு மாத்தமா, என்னுடைய நஃப்ஸுக்கு கட்டுப்பட்டு நான் பல பாவங்களை செய்து விட்டேன். வலா யக்ஃபிரு ذுனூப இல்லா அன்த், உன்னல்லாத என்னை மன்னிப்பவன் யாரும் இல்லை என்று ஓதுங்கன்னு சொன்னார். இன்னைக்கு நம்ம யார்ட்டையாவது சொன்னாலோ, நமக்கு யாராவது சொன்னாலோ, நான் என்ன பாவம் செய்தேன்னு கேட்போம். ஆனால் சித்தீக்குல் அக்பர் இடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தார்கள் சொன்னால், பாவ மன்னிப்பு மாத்திரமல்ல, இஸ்திக்ஃபாரின் காரணத்தினால் கிடைக்கப்பெறக்கூடிய பலன் என்பது பாவ மன்னிப்பு மாத்திரமல்ல. முதலாவது என்னன்னு சொன்னா, அல்லாஹ் சொல்கிறான், முதலாவது சன்மானம். எவ்வளவு பெரிய சன்மானங்க இது! ஒரு பாவம் செய்தார், ஒரு தடவை அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்டார், 2 தடவை கேட்டார், 3 தடவை கேட்டார், 1000 தடவை கேட்டுக்கொண்டே இருக்கிறார். மன்னிச்சானா இல்லையான்னு தெரியல, ஆனால் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். ரப்பே நீ பார்த்து கொண்டிருக்கிறாயே, நீ பார்த்து கொண்டிருக்க அல்லவா நான் இந்த பாவத்தை செய்து விட்டேன். ரப்பே எவ்வளவு பெரிய கொடுமையாளன் நான். அலம் யஅலம் பிஅன்னல்லாஹ யரா, அல்லாஹ் பார்க்கிறான் என்பதை அவர்கள் விளங்கவில்லையா என்று அல்லாஹ் கேட்கிறானே. நீ பார்க்கிறாய், நான் செய்து விட்டேன், நான் மறந்து விட்டேன் ரப்பே, உன்னுடைய ஏட்டில் அது அழிக்கப்பட்டதா, அது இல்லாமல் ஆக்கப்பட்டு விட்டதா என்று தெரியவில்லை என்று யார் மீண்டும் 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 பாவ மன்னிப்பை தேடிக்கொண்டே இருக்கிறார்கள், அவர்களுக்குண்டான சன்மானம், முதல் சன்மானம் என்ன தெரியுமா? அல்லாஹ் சொல்கிறான், வாழ்க்கையில் அவர்கள் செய்த பாவங்களையும் அல்லாஹ் நன்மையாக மாற்றி விடுகிறான். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய அருள்! கியாமத்துல ஏற்றெடுத்து பார்ப்பாராம், ஏற்றெடுத்து பார்ப்பாரு, சின்ன 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 பாவங்கள்லாம் எழுதியிருக்குமா, சின்ன சின்ன பாவங்கள்லாம் பார்த்துட்டு அல்லாஹ் கூப்பிட்டு சொல்லுவான், செய்தியா இப்படி செய்தியா, இந்த நேரத்துல இப்படி செய்தியா? ஆமா ஆமா, சொல்றதெல்லாம் சின்ன சின்ன விஷயமா அல்லாஹ் சொல்லுவான். இன்னும் படா படா ஐட்டம்லாம் இருக்குதே அப்படின்னு நினைப்பாராம் அவரு. அல்லாஹ் இதெல்லாம் சொல்றானே பெருசா, இதையெல்லாம் ரகசியமா கேட்கிறானே, இன்னும் எவ்வளவு பெரிய சரக்கெல்லாம் இருக்குது. இப்ப அல்லாஹ் சொல்லுவானா, உன்னுடைய பாவத்தை எல்லாம் நான் மன்னிச்சுட்டேன், அதெல்லாம் நன்மையா மாத்திட்டேன். சொல்லும் பொழுது இன்னொரு பாவம் இருக்குது, இன்னொரு பாவம் இருக்குது, அல்லாஹ் சொல்லுவான். அல்லாஹ்விடத்தில் இவன் சொல்வான் என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்துக் கொண்டு சொன்னார். அருமையானவர்களே, அல்லாஹ் தரக்கூடிய சன்மான். பாவ மன்னிப்பை தொடர்ந்து கொண்டிருந்தால் நம்முடைய பாவங்களையும் அல்லாஹ்
நன்மையாக மாற்றுவோம். சாதாரணமான உபகாரமாங்க இது, எவ்வளவு பெரிய உபகாரம். அதனால் ரமலானுடைய இந்த 2வது 10 வாழ்க்கையில நமக்கு கிடைக்க பெற்ற மிகப்பெரிய ஒரு பேர். அல்லாஹ்விடத்தில் நாம் மன்னிப்பை தேடிக்கொண்டே இருக்கிறார். குர்ஆன் சொல்கிறது, இன்னும் பாக்கியங்களை சொல்கிறது. யுமத்திஹுக்கும் மத்தான் ஹஸனா, அவர்களுக்கு அழகான உயர்வான பல்வேறு விதமான சுகமான வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுப்போம். மன்னிப்பு மகபிரத்தை தேடுகிற காரணத்தினால், அல்லாஹ்விடத்தில் கண்ணீர் விடுகின்ற காரணத்தினால் அழகான சுகமான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுப்போம். எசிருக்கும் கூவத்தன் இலா குவத்திக்கும், அவருடைய வலிமையை விட இன்னும் வலிமையை அவர்களுக்கு கொடுப்போம். உடல் வலிமையும் மன வலிமையும் அதிகரிக்கும் இஸ்திக்பாரின் காரணத்தினால். குர்ஆன் சொல்கிறது, இஸ்திக்பாரின் காரணத்தினால் உடல் மன வலிமை அதிகரிக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். உள்ளத்தினுடைய கசடுகள் நீங்குகிறது. ஹதீஸிலே வந்திருக்கிறது, மன் லஸிமல் இஸ்திக்பார், யார் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை தேடிக்கொண்டே லாசிமாக்கி கொண்டிருக்கிறார்களோ, அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா நேரத்திலையும் இஸ்திக்பார் செய்துக்கிட்டே இருக்கிறார் என்றால் அந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா கவலைகளில் இருந்து அவர்களுக்கு மீட்சியையும் அவர்கள் அறியாத பல்வேறு விதமான பாக்கியங்களையும் வழங்குகிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அருமையானவர்களே, அந்த மன்னிப்பை பெறுவதற்கு ரப்பிடத்தில் நாம் மன்னிப்பை தேட வேண்டும். ஒன்று. 2வது, நல்ல அமல்கள் அதிகமா செய்யணும். குறிப்பா நமக்கு யாராவது அநியாயம் செய்திருந்தால், நமக்கு யாராவது பாவங்களை அநியாயங்களை செய்திருந்தால் பெருந்தன்மையோடு அவங்கள மன்னிக்க அல்லாஹ் நம்மள மன்னிச்சிருவான். அதே ஒரு செய்தி அதற்கு இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவங்க வீட்டுல விலை உயர்ந்த பொருள்கள் எல்லாம் திருடி போயிடுச்சான். அவங்க ரொம்ப தேடி தேடி வச்ச விலை உயர்ந்த பொருள்கள் எல்லாம் திருடி போயிடுச்சு. வந்து பார்த்தாங்க, எல்லாத்தையும் திருடிட்டு போயிட்டாங்க. 2 ரக்காத் தொழுதாங்க. தொழுதுட்டு அல்லாஹ்ட்ட சொன்னாங்களா, யார் திருடிட்டு போனானோ அவனுக்கு ரொம்ப உபயோகமான பொருளா இருந்தா, அவனுக்கு ரொம்ப அவசியமானதா இருந்துச்சுன்னா, ரப்பே நீ அவனை மன்னிச்சு, நான் மன்னிச்சுட்டேன். அதுக்காக நீ செய்த குற்றத்துக்காக நீ நான் பிடிக்க மாட்டேன், நீ பிடிக்காத, விட்டுரு. இல்ல திருட்டு பழக்கம் தான் அவனுக்கு பழக்கம், இதை தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்கிறான், அதனால இந்த பழக்கத்தின் அடிப்படையில் திருடி இருக்கிறான்னா, ரப்பே இந்த செயலை அவனுடைய வாழ்க்கையை நீ கடைசி ஆக்குற அப்படின்னு வாசிதான். இந்த செயலை அவனுடைய வாழ்க்கையில் நீ கடைசி ஆக்கிறன்னு வாசிதான். உண்மையானவர்களே, அதனால மற்றவங்க நமக்கு செய்யற சின்ன சின்ன காரியங்களையும் நாம் அல்லாஹ்வுக்காக அவங்கள மன்னிச்சோம்னா, அல்லாஹ் அந்த பெருந்தன்மையை நாம் மற்ற விதத்தில் காண்பித்தால் அல்லாஹ் நம்மையும் மன்னிப்பான் என்று வருகிறது. விரிவான செய்திகள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் புறத்திலிருந்து சன்மானமாக அவனை நமக்கு மகபிரத்தை தந்தருள் புரிவானா. அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நீண்ட ஹயாத்தை தந்தருள்வானா. வாழ்நாளுடைய கடைசி நேரத்தை பாக்கியமானதா ஆக்கி அருள்வானா. நாளை கியாமத்தில் ஒவ்வொரு மனிதருக்கும் அவருடைய கையில் ஏடு கொடுக்கப்படும் என்று வருகிறதே, நம்முடைய ஏட்டை வலது கையில் தருவதற்கு அல்லாஹ் நமக்கு நசீவை நன்மைகளால் நிரம்பிய ஏடாக அல்லாஹ் நம்முடைய ஏட்டை ஆக்கி அருள் புரிவானாக. அவனுடைய மேலான பொருத்தத்தை அல்லாஹ் நசீபாக்கி அருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.